Good morning students. Welcome to class 7th in English memory poem The Listeners. This poem is written by Walter de la Mare. Okay, let us see about the author. He was born on 1873. In 1873, next he was a story writer, next novelist, and also he did so many best works for children. His best poem is The Listeners. What is the meaning of listeners? Listen means கேட்கறது. Listeners கேட்டுட்டு இருக்காங்க, யாரோ கேட்டுட்டு இருக்காங்க. Let us see the poem. Is there anybody there? Is there anybody there? Said the traveler. யாராவது இருக்கீங்களா? யார் சொல்கிறது? Traveler. Traveler means one who travels. யார் பயணம் செய்கிறாங்களோ அவங்க தான் traveler. இந்த traveler பார்த்தீங்கன்னா he travel, he was going to the forest. ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. by horse. எதில் போகிறாங்க அப்படின்னா ஹார்ஸில் போகிறாங்க, ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. இஸ் தேர் எனிபடி தேர்? யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர். நாக்கிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாக் த டோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கதவை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர். எதை தட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா மூன்லைட் டோர். மூன்லைட் அப்படின்னு சொன்னோன்னா நிலா வெளிச்சம் படக்கூடிய அந்த கதவை யார் தட்டுறா? ட்ராவலர் தட்டுறாங்க. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ். ஹார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சைலன்ஸில் சாம்ப்டு த கிராஸஸ். சாம்ப்டு அப்படின்னா நல்லா சூ பண்ணி மென்று சாப்பிடுதான். எது சாப்பிடுது? ஹார்ஸ் சாப்பிடுது. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, யாருடைய மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு ஹவுஸு, அந்த ஹவுஸை போய் இந்த ஆத்தர் தட்டுறாங்க. தட்டும்போது அந்த ஹார்ஸ் அந்த கிராஸஸை சாம்ப் பண்ணுது. அந்த வீடு முழுக்க அந்த ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை அ ஃபர்னி ஃப்ளோர். ஃபர்னி மீன்ஸ் அதாவது பூக்கள் பூக்காத அந்த செடி கொடிகள் அப்படியே சுற்றிலும் இருக்குது. அந்த வீடுகள் மேலேயும் ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. அண்ட் எ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரட். Turret means a small tower that projects from the wall of a building. அதாவது ஒரு சின்ன ஹோல் இருக்குது, ஒரு பொந்து மாதிரி இருக்குது அந்த ஸ்மால் டவர். அந்த ஸ்மால் டவர்லேருந்து வெளியில் ஒரு பேர்டு ஃப்ளூ அப் ஆகுது. above the traveler's head. ட்ராவலருடைய ஹெட்டுக்கு மேலே அந்த பேர்டு அப்படியே ஃப்ளை பண்ணி போகுது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஓகே, நவ் ஃபஸ்ட் I read the poem in one more time. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door, and his horse in the silence champed the grasses of the forest ferny floor, and a bird flew up out of the turret above the traveler's head. Okay, we will see the next stanza. Okay students, now we see the second stanza. And he smote upon the door again a second time. And he smote. Smote means knocked loudly. வேகமாக தட்டுறாரு. smote அப்படின்னு சொன்னோன்னா knocked loudly. knocked loudly. Okay, and he smote upon the door again a second time. second time என்ன பண்ணுறாரு? is there anybody there? he said. யாராவது இருக்கீங்களா? is there anybody there அப்படின்னு சொல்லிட்டு knock பண்ணுறாங்க. but no one descended to the traveler. யாருமே என்னது? no response. யாருமே என்ன பண்ணது? descend பண்ணலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை. யாருக்கு? ட்ராவலருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. no head from the leaf fringed sill. அந்த வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸில், அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த மெயின்டைன் பண்ணாத ஒரு ஹவுஸ்க்கு அவுட் சைடில் அவங்க நாக் பண்ணுறாங்க.
அந்த விண்டோஸில் பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் எல்லாம் அப்படியே கொடிகள் அந்த கிளைம்பர்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி இருக்குது. அந்த சைடும் பார்த்தா யாரும் எந்த ஹெட்டும் ஒரு தலை கூட வெளியில் காணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் வி see the third stanza. Now we see the another lines in the poem. Leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. எட்டி பார்க்குறாங்க, looked into his grey eyes, where he stood perplexed and still. அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஆகி அப்படியே ஸ்டில் அப்படியே நிற்கிறாங்க ட்ராவலர். But only a host of phantom listeners. அதாவது அங்கே யார் இருக்கா அந்த ஹவுஸ்குள்ளார் அப்படின்னா ஒரு கோஸ்ட், பேய்கள் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதை லிசன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. That dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight. அப்படியே அந்த நிலா வெளிச்சம் படுதில்ல, அந்த இடத்துல இருந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. To that voice from the world of men. அதாவது அங்கே பேய்களோட உலகம், பேய்கள் தான் இந்த ஹவுஸில் இருக்காங்க. கோஸ்ட், there were ghosts in the house, but this is the world of men. மனிதர்களுடைய உலகத்துலேருந்து இந்த ட்ராவலர் போகிறாங்க. மனிதர்கள் தான் என்னது, மனிதர்கள் பேசுகிறத அது கேட்டுக்கிட்டே இருக்குது. They are the listeners. There is a host. Okay. Now we see the another lines. Stood thronging the faint moonbeams on the dark stairs. Okay. Thronging means crowding. அப்படியே கும்பலாக என்ன பண்ணுது அந்த ஹவுஸ்குள்ளார the host of phantom listeners. The phantom listeners எல்லாம் அந்த க்ரௌடிங் அந்த கும்பலாக இருக்காங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னா டார்க், அந்த இருட்டான ஸ்டேர் அப்படின்னு சொன்னோன்னா படிக்கட்டு, அந்த படிக்கட்டுக்கிட்ட இருக்காங்க. தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால். நேராக அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எம்டி ஹாலுக்கு வர மாதிரி இருக்குது, அங்கே இருக்காங்க. ஹேர்கனிங் இன் அன் ஏர் ஸ்டிர்டு அண்ட் ஷேக்கன். ஹேர்கனிங் மீன்ஸ் லிசனிங் அட்டன்டிவ்லி, அதாவது நல்லா லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க, யாரோ இந்த ட்ராவலர்ஸ் நம்மளை கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த கோஸ்ட் எல்லாம் ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேண்டம் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வால்டர் ஜீலா மேர் ஃபினிஷ் பண்ணுறாங்க. The author is died in 1956. The author died in 1956. Next, this is a famous poem, best poem of Walter de la Mare. Once again, I tell the story. First of all, the traveler is going to travel by a horse to the forest. Traveler வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. எதில் போகிறாங்கன்னா ஹார்ஸுக்கு போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எந்தவித மெயின்டெனன்ஸும் யாருமே இல்லாத ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸ்குள்ளார பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கதவை தட்டுறாங்க, யாராவது இருக்கீங்களான்னு தட்டினாலும் அதுங்க எந்த ரெஸ்பான்ஸும் தரல. ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்குது இந்த பேய்கள் தான். அதுங்க அப்படியே கும்பலாக லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆனால் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் அந்த ட்ராவலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அ இமேஜினேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see in the next lesson. Okay, thank you.